கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நம்முடைய ஒவ்வொரு வாரமும் இந்த அப்போஸ்தலர் நிருபத்தினுடைய ஆராய்ச்சி பாடத்திற்குள்ளாக நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ தொடர்ந்து நம்ம 9வது அதிகாரத்தில் ஏற்கனவே நம்ம விட்ட பாகத்திலிருந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. கடந்த வாரம் 9ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனத்தோடு முடித்தோம்? 22வது வசனம். அதாவது 22ஆம் வசனம் ஒரு செட்டு முடியுது, ஒரு சரித்திரம் முடியுது. அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ தேவனுடைய அழைப்புக்குள்ளே இப்போ உள்ள வரார். உள்ளே அவர் தன்னுடைய ஊழியத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் அவர் ஞானஸ்தானம் எடுத்து இந்த வசனம் கடைசியை எப்படி முடித்தோம்னா, சவுல் அதிகமாக திடம் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். ஸோ இதோட முடித்தோம் இல்லையா. இப்போ அடுத்தது 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலர்கள் வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய ஊழியத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை இப்போ ஈவெண்ட்ஸ் ஓரளவுக்கு கோர்வையாக தான் இருக்குது. ஓரளவுக்கு அந்த சரித்திரங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தான் இருக்குது, ஒரு சில சம்பவங்களை தவிர. ஸோ அது நம்ம அந்த சம்பவத்துக்குரிய காலப்பகுதிகளை கொஞ்சம் திங்க் பண்ணோம்னா, இது இந்த இடத்துல நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ பேதுருவுடைய ஊழியங்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இன்னும் பேதுருவுடைய ஊழியம் முடியல, நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளேயே பவுல் என்ன ஆகிட்டார், இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டார். உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் இப்போ அநேக நாள் சென்ற பின்பு யூதர்களை அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். இங்கிருந்து இந்த சப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும். அநேக நாள் சென்ற பின்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. அதில் எவ்வளோ நாளுங்கிறதுக்கெல்லாம் நமக்கு விளக்கம் இல்லை, எவ்வளோ நாட்கள் அப்படின்னு. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இப்போது யூதர்களுடைய ஒரு தலைவன் மாதிரி இருந்தவர் பவுல், யூதர்களுடைய முழு இன்ஃப்ளூயன்ஸை தன்னுடைய கையில் வாங்கி அப்புறம் யூதர்கள்லேயே கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறதுக்குரிய அவங்கள தண்டனை கொண்டு போகிறதுக்கு தேவாலயத்திலேயே பர்மிஷன் எல்லாம் வாங்கி அவர்களை இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு டைம். இப்போ அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள், அந்த சூழ்நிலை அப்படியே என்ன ஆகுதுப்பா, மாறுது. எந்த யூதர்களில் அந்த கிறிஸ்தவர்களை இவரை கொடுமைப்படுத்தினாரோ, இப்போது அந்த கொடுமைப்படுத்தப்பட்ட யூதர்கள் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறத அவர் உணர்ந்துட்டு இவரும் சத்தியத்துக்குள்ளே ஆண்டவர் மூலமாக வந்தாச்சு. இப்போ இவர் அதாவது என்ன சொல்கிறார், அதிகமாக திடன் கொண்டு இந்த இயேசு தான் கிறிஸ்துன்னா இவர் தான் நாம் வணங்கக்கூடிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு முதல் வருகையில் வந்தவர். அவர் வந்தபோது அவரை பற்றி யாருமே புரிஞ்சுக்கல. இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு போன வாரம் கூட பார்த்த முடியாது, ஒரு குறமாசத்தில் பிறந்த குழந்தை மாதிரி இருந்த எனக்கு கூட என்ன ஆயிட்டார், தரிசனமாகி அநேக காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். அதனால் அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்போ இவருடைய வேலை எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போச்சுங்கிறது அந்த வசனம் சொல்லுது. இந்த பவுலை விட்டால் இந்த பவுல் என்ன பண்ணிடுவார், யூதர்களையே கம்ப்ளீட்டாக அதை கலங்க பண்ணினார், கம்ப்ளீட்டாக ஒரு ரிலிஜனையே மாற்றிடுவார். அப்படின்னா பவுலுடைய ஒர்க் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஸ்டார்டிங்லேயே அவருடைய ஒர்க் மிக திடன் கொண்டு உற்சாகத்தோட பயங்கர ஃபுல் ஸ்விங்கில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். அப்போ தான் அவரை கொலை செய்கிறதுக்கு வகை தேடுற அளவுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு. இப்போ இன்னும் பாருங்கள், பவுலுடைய அடுத்த பாகத்துக்கெல்லாம் நம்ம இன்னும் போகவே இல்லை. பெரிய பிரயாணம், நம்ம கன்வென்ஷனில் கூட பார்த்தோம், பெரிய பிரயாணம், 2-3 பிரயாணங்கள். அதில் எக்கச்சக்கமான அனுபவங்கள் அவர் வாங்க போகிறார். ஸோ இதுக்கு முன்னாடியே இவருக்கு என்ன வந்தாச்சு, இப்போ கொலை செய்கிற அளவுக்கு. நமக்கெல்லாம் அப்படி திடீர்னு சத்தியத்துக்குள்ளே வந்தோடனே இப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எங்கே போகிறது இல்லையா. கொலை செய்கிற அளவுக்கு வகை அங்கே என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இப்போ என்ன நடக்குது பாருங்கள். அவர்களுடைய யோசனை, அப்போ அநேக நாள் சென்ற முன்பு யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. இப்போ அவருக்கும் தெரிய வந்ததுனால அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா, சில நேரத்தில் இந்த கொலை செய்கிறவங்க எந்த எப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு அவன் வருவான், இங்கே வச்சு என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி நைட்டும் பகலும் காவல் காத்துட்டு இருந்துருக்குறாங்க ஒரு இடத்துல, கோட்டை வாசல்லையே. எப்படி இருந்தாலும் இவர் இது கிராஸ் பண்ணி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லி கோட்டை வாசலில் அவர்கள் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டி கொண்டு போய் ஒரு கூடையில் வைத்து
அந்த கோட்டை மதில் சுவரில் என்ன பண்ணுறாங்கன்னா இறக்கி விடுறாங்க. இப்போ தேவன் வந்து ஏன் அப்படின்னா, இவர்கள் கொலை உடனேலாம் செய்ய முடியாது. ஏன்னா தேவன் பவுலை வைத்து நிறைய வேலைகள் செய்ய போகிறார். அதனால் தேவன் அந்த சூழ்நிலையில் அந்த சீஷர்களை வச்சு அந்த மதில் வழியாக இறக்குறார். சவுல் இப்போ என்ன செய்கிறாருன்னா, பிரயாணமாக எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். ஸோ இந்த வசனத்தில் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சின்னா, அவருக்கு ரொம்ப ஆவல் யார் கூட சேரணும்னா, இப்போ இயேசு கிறிஸ்து மேலே அவருக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு மதிப்பு அது வந்தாச்சு. அது நிமித்தமாகவே அவருக்கு ரொம்ப ஆசை. ஏன் எருசலேமுக்கு வராரு? இப்போ ஒரு வேளை இவர் வந்து எனக்கு சத்தியம் ஓரளவுக்கு நியாயப்பிரமாணம் தெளிவாயிடுச்சு, கிறிஸ்து வந்து டைரெக்டாகவே எனக்கு கூப்பிட்டு சொல்லிட்டார், இனி யார்கிட்ட நான் போனோம்? புரியுதுங்களா? அவங்கெல்லாம் கூட இருந்தால் கூட ஒன்றும் புரியல, ஆனால் எனக்கு டைரெக்டாக கூப்பிட்டு சொல்லியிருக்கார். அந்த மேட்டிமை ஒரு வேளை பவுலுக்கு வந்துருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணியிருப்பார்? அப்படியே தனியாக நான் வேலை செய்கிறேன்ட்டு போயிருப்பார். ஆனால் பாருங்கள், அவ்வளோ பெரிய நிலைமையிலிருந்து அவருக்கு ரொம்ப ஆசையாக இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்களோடு நம்ம போய் சேர்ந்துக்கணும். அதில் என்ன விசேஷம்னா, போய் சேர்ந்துட்டு அவங்க முன்னாடி நம்ம வேலை செய்யணுங்கிற அந்த மாதிரி ஐடியா கூட இருந்திருக்காங்க. கட்டாயமாக அவங்களோட நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எப்போதுமே ரொம்ப தூரம் வெளியூர் போயிட்டோன்னு வச்சுங்களேன், அப்போது சத்தியத்தில் இருக்கிற சகோதரர்கள் அந்த மாதிரி ஒரு திங்கிங் எப்படி நம்ம வச்சுக்கணும், எப்படா நம்ம போய் நம்ம சகோதரர்களோட சேருவோம், எப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே இருக்கணுமா. இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்திருக்கு பாருங்கள். ஆனால் அவருக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னா, அப்போஸ்தலர்களோடு போய் சீஷர்களோடு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்போ ஆனால் அங்கே என்ன நடந்தது, அவருக்கு சோதனை பாருங்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து உள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு என்ன வருந்தாங்க, பயந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ உடனே என்ன செய்யலை, நம்பலை அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ பிஃபோர் இவர் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காரு, கொடுமைப்படுத்தியிருக்காரு. அதனால் இப்போ அவரை வந்து யாருமே நம்பலை, சேர்த்துக்கவும் மாட்டேங்கிறாங்க, சேர்த்துக்கிறதுக்கு பயந்துக்கவும் செய்கிறாங்க. அப்போ தான் பாருங்கள், தேவன் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட். அதனால தான் இப்போ இதெல்லாமே நமக்கு ஒரு கைடன்ஸ் தான். நம்ம எங்கேயாவது தனித்து விடப்படணும்னு நினைக்க வேண்டாம். நமக்கு யாரோ ஒருத்தர் தேவன் என்ன பண்ணுவார், வச்சிருப்பார். அந்த அடிப்படையில் பாருங்கள், அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும். இப்போ யார் வர்றா கூட, பர்னபா. இந்த பர்னபா பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பர்னபாவை பற்றி எங்கேயாவது பேசி ஏதோ இவர் வந்து பர்னபா வந்து சைப்ரஸ் தீவை சேர்ந்தவர். அங்கே அந்தியோகியா பட்டணம் இதெல்லாம் அங்கேருந்து அவர் எங்கே வந்தவர்னா சத்தியத்துக்குள்ளே வந்தார். அவர் லேவி கோத்திரம். இவர் ஒரு பெரிய பணக்காரர். ஜெருசலேம்லேயே தனக்கு இருந்த ஒரு லேண்டை ரொம்ப ஏழைகளுக்கு எழுதி கொடுத்துட்டாராம். அதனால தான் பர்னபானாலே அவருக்கு என்ன பேர்னா, ஆறுதலின் மகன் அப்படின்னு பேர். பர்னபா அப்படின்னாலே ஆறுதல். அப்போ அங்கே இருக்கிற நிறைய ஏழைகளுக்கு இவர் ஆறுதலாக இருந்திருக்கார். நல்ல கேரக்டர் இவர். யார்? சீஷர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கார், நல்ல கேரக்டர். அதே சமயத்தில் தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். மூணாவது, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற ஒரு டெண்டன்சி உள்ள ஒரு மனுஷன். அவர் தான் பர்னபா. இப்போ தேவன் வந்து ஒரு சரியான ஆள் போய் பவுலை இன்ட்ரோடியூஸ் பண்ணால் தான் அவங்க ஏற்றுக்குவாங்க பாருங்கள். அதுக்காக தான் தேவன் என்ன பண்ணுறாரு, பர்னபாவை அங்கே வச்சுருக்காராம். இப்போ பாருங்கள், பர்னபா என்பவன் அவரை சேர்த்து கொண்டு, அப்போ மற்றவங்கெல்லாம் சேர்த்துக்கல, இப்போ பர்னபா பவுலை சேர்த்துக்கிட்டு அப்போஸ்தலரிடத்தில் போய் வழியிலே தான் கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதும் தமஸ்குவிலே அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு என்ன செஞ்சான், ஒரு விட்னஸ் இப்போ வந்தாச்சு. தமஸ்குவில் போய் இவர் என்ன பண்ணுறார், ஏற்கனவே தைரியமாக பிரசங்கித்தது இவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? பர்னபா. இப்போ இவர் போய் என்ன செய்கிறார், விட்னஸ் பண்ணுறார். யார்கிட்ட? சீசர்கள்கிட்ட விட்னஸ் பண்ணுறார். எப்படிப்பட்ட விட்னஸ்? இவர் ஒரு, நானும் இப்படி தான் நினச்சேன், ஆனால் அவர் வந்து தேவன் இவரை டைரெக்டாக கூப்பிட்டதுனால தேவனுடைய உண்மையான ஊழியத்தை செய்கிறதுக்கு தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு துணிஞ்சு இப்போ வந்து அவர் கம்ப்ளீட்டாக மாறியிருக்கார். ஸோ பவுலுடைய கேரக்டர் மாற்றம் தான் சீஷர்களை அவரை ஏற்றுக்க வச்சு தான். இப்போ அவர் போய் எல்லா பக்கம் பிரசங்கம் பண்ணார், ஆனால் நம்பலை பாருங்க, யாருமே நம்பலை. ஆனால் எதை வச்சு நம்பியிருக்காங்க? பவுலுடைய மனமாற்றம். இது வந்து சாதாரண மனமாற்றம் இல்லை இல்லையா? ஆப்போசிட்டாக கொலகாரனாக இருந்து அப்படியே குழந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு மனமாற்றம். அந்த மாற்றத்தை சீஷர்கள் முதல் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு பர்னபாவை கொண்டு வந்து தேவன் வச்சு
பர்னபாவுக்கு சீசர்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருந்தது. அதனால் பர்னபா கூட்டிகிட்டு போய் பவுலை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அதன் பின்பு அவன் எருசலேமே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமா இருந்தார். கமெண்ட்ரிஸ் எப்படி எழுதியிருக்காங்க தெரியுமா, சீசர்களோட வந்து வந்து பார்த்துட்டு போகிறது. அதாவது ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணுவாரான், ஊழியம் பண்ணிவிட்டு திடீர்னு நான் புறப்பட்டு போகிறேன்னு போயிடுவாரான். எங்கே போகிறீங்க? எஸ், என்னுடைய சகோதரர்களை பார்க்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பாருங்க. திடீர்னு வேலை செஞ்சுட்டு இருக்கிற போது திடீர்னு நான் என்னுடைய சகோதரரை பார்க்க போகிறேன் அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருந்திருக்கும் இல்லையா? நாம் அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், வெளியூர் வந்துட்டோம், வெளியூர் வந்தோன்னு டக்குன்னு என்ன செய்வோம், ஐயோ குழந்தை ஞாபகம் வந்துருச்சு இல்லையா, திடீர்னு வைஃப் ஞாபகம் வந்துருச்சு, சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். அதுவும் நல்ல விஷயந்தான். பட் இருந்தால் கூட பவுலுடைய கேரக்டர் எப்படி மாறுது பாரு. தன்னுடைய சகோதரர்களை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆவலாக இருந்திருக்கேன். சத்தியத்தின் மேல் உள்ள வாஞ்சம் மட்டுமில்லை, சகோதரர்கள் மேலுள்ள அந்த அன்பு அவருக்கு ரொம்ப அதிகமாக. ஸோ இதெல்லாம் அவருக்குள்ளே இருந்திருக்கு ஏற்கனவே. இதை வெளியே கொண்டு வரக்கூடிய சரியான சூழ்நிலை ரைட் டைம் வரும். அந்த ரைட் டைம் வரும்போது தேவனே அதையே வெளியே கொண்டு வருவாராம். அதனால் அவர் எருசலேமிலே போக்கும் வரத்துமாக இருந்தார். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்யும்படி எத்தனம் பண்ணினார்கள். இப்போ ஏற்கனவே யூதர்கள் கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்து அவர் இப்போ தர்ஷீஸ் பட்டணம் எல்லாம் தமஸ்குக்கெல்லாம் வந்து ஏற்கனவே பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இப்போ கிரேக்கருடனே தர்க்கம் பண்ணுறார். இப்போ இவர் யாரோட போய் தர்க்கம் பண்ணி ஊழியம் பண்ணுறாரோ அவங்க எல்லாருமே இவர் என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறதுக்கு எத்தனை பண்ணினார்கள். ஸோ 30வது வசனம் பாரு. சகோதரர் அதை அறிந்து, இப்போ பவுல் மேலே இப்போ தான் சகோதரர்களுக்கு என்ன வருது, இப்போ ஒரு நல்ல ஒரு அன்பு அபிப்பிராயம் அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்ஷுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்படின்னா புரிஞ்சுங்களா, தர்ஷுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏன் அனுப்புனாங்க தர்ஷுவுக்கு? தர்ஷுங்கிற தர்ஷீஸ் பட்டணம், தர்ஷு பட்டணம் அது என்ன அப்படின்னா, இவர் ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம் இல்லையா, நான் தர்ஷு பட்டணத்திலே பிறந்த யூதன். அப்போ இவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்ச நாள் சொந்த ஊருக்கு போங்க. புரியுதா? இப்போ இங்கே உங்களுக்கு நிறைய பெரிய பிரச்சனை என்ன வந்துட்டுருக்கு, இது கொஞ்சம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீ எங்கே போங்க, உங்கள் சொந்த ஊருக்கு நீங்கள் போய் அங்கே நீங்கள் வேலைகளை செய்துட்ருங்க அப்படின்னு சொல்லி சீசர். இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அவரை கொஞ்ச நாள் செக்யூர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பவுலை கொலை செய்கிறதுக்கு வகை தேடுறான். அப்போது யார் தான் இதிலிருந்து அவங்கள காப்பாற்றணும்? சகோதரர்கள் தான் இல்லையா? அப்போ சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா கரெக்டாக ஒரு கைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து செசரியாவுக்கோ இங்கே அதாவது பக்கத்தில் கிரேக்கருடன் யூதர்களுடன் இவங்கெல்லாம் போனீங்கன்னா, எருசலேமுக்கெல்லாம் போனால் நிறைய ப்ராப்ளம். ஏற்கனவே கோட்டை வாசல்லையே நின்றுட்டு கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சொந்த ஊரில் போய் இருங்க அப்படின்னு சொல்லி பவுலை இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து இந்த அதிகாரத்துக்குள்ளேயே பவுலை வந்து கொஞ்சம் இப்போ அடுத்தது மிகப்பெரிய அளவில் அவருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். இதுக்கு இடையில பாருங்கள், அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த 31ஆம் வசனம் ரொம்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே பவுலை கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ பவுல் ஏன் கொலை செய்யறதுக்கு ரெடியாக இருந்தாங்க? பவுல் சொன்ன வசனங்களின் மூலம் நிறைய சகோதரர்கள் என்ன இருக்காங்க, சத்தியத்துக்குள்ள யூதர்கள் வந்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்படி யூதர்கள் வரும்போது யூதர்கள் வந்து ஏற்கனவே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க. ரோமன் கவர்மெண்ட்டுக்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ரோம ராஜாக்கள் பேரரசர்கள் எல்லாம் இந்த கிறிஸ்தவர்களை ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு காலம். அது பவுல் காலத்தில் அது ரொம்ப மிகப்பெரிய அளவில் ஸ்டார்ட் ஆச்சான். கிபி 41ஆம் வருஷத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. கிபி 41 இந்த இடத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று. அப்படின்னா அதுக்கு முன்னாடி சமாதானம்ல பயங்கரமான பிரச்சனை, கொலை நடந்திருக்குது, நிறைய ஜனங்களை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்துட்டு இருக்கும்போது அது யார் செய்ததுன்னா, அங்கே காலிகுலா அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் இருந்தான். அவன் தான் என்ன பண்ணியிருக்கான், நிறைய பேர்த்த கொலை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் கடைசியில் அவனை யாரோ என்ன பண்ணிட்டான்னா கொலை செஞ்சுட்டாங்க. ஸோ அந்த ராஜாவை கொலை செஞ்சதுனால இப்போ அவன் தான் எல்லாத்தையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ கொலை செஞ்சதுனால கொஞ்ச நாள் சபைக்கு பெண் இல்லை. இப்போ
கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுதான். பாருங்கள், எப்படி போய் இப்படி வர வேண்டியதார் இந்த வசனம். அதனால தான் அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஸோ இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பவுல் வந்து சொந்த ஊருக்கு அவர் போயிட்டார். இப்போது அடுத்தது பேதுருடைய அந்த ஊழியம் இப்போ தான் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு டர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதுல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டுக்குள்ளே இப்போ பேதுரு உள்ள வரார், பின்னாடி பவுல் வருவார். இப்போ பேதுரு வந்து பாருங்கள், பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்கள் இடத்திற்கு போனான். இப்போ பேதுரு அப்படியே பாருங்கள், இந்த பக்கம் பவுல் போயிட்டாரா. இப்போ அடுத்த அப்போஸ்தலர் லூக்கா என்ன எழுதுறார், இப்போ பேதுரு என்ன பண்ணுறாருன்னா இப்போ அவர் எங்கே போகிறாரு, லித்தா ஊரில் அங்கே வந்து போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்க்குற பரிசுத்தவான்கள் இடத்துக்கு போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். ஸோ இந்த லித்தா ஊருங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து யோப்பா பட்டணம் போகிற வழி, அந்த 10 மைல், அந்த 2 பட்டணத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் லித்தா ஊர். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய மலை பாங்கான ஒரு பிரதேசம், ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ் பிளேஸ். அது சாரோன் படிச்சிருக்கோம் இல்லையா, சாரோன் ரோஜாவை. அப்போ சாரோனில் விளையிற ரோஜாக்கள் தான் உலகமெங்கும் ஃபேமஸ்ஸு. அந்த அந்த சிட்டி இருக்கக்கூடிய இடம் தான் லித்தா. அதனால தான் பின்னாடி இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருக்கிறவர்கள் எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அப்போது இங்கே பேதுரு வந்து லித்தா ஊருக்கு வரார். அங்கே இந்த ஐனேயா அப்படிங்கிற ஒரு மனுஷனை அங்கே என்ன செய்கிறாருன்னா குணப்படுத்துகிறார். இது வந்து இன்ஃபர்மேஷன் தான், இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அதில் பெருசாக ஒன்றும், அதாவது ஒரு ஆவிக்குரிய பொருள் ஒன்றும் இல்லை, நடந்த சம்பவத்தை அங்கே சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா, யோப்பா பட்டணத்தில் இப்போ பருவம் அங்கேருந்து யோப்பா பட்டணம் வரார், ஜெருசலேம், லித்தா, அப்புறம் யோப்பா பட்டணம். அங்கே வரும்போது பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாள். ஸோ இதுதான் ரொம்ப, இப்போ இதை பற்றி நம்ம இந்த அம்மாவை பற்றி எங்கேயாவது நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வரும். தொற்காள் அப்படின்னு சொல்லப்படும். தொற்காள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன தெரியுங்களா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிரேக்க பாஷையிலே தொற்காள் என்ற அர்த்தம் கொள்ளும் தவித்தாள் என்னும் பேருள்ள அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக அந்த தபித்தாள்ங்கிறது ஒரு சீரிய பாஷையினுடைய பேர். இது ஒரிஜினல் எருசலேம் பேர் இல்லை, சீரிய பாஷையினுடைய பேர். அதனுடைய ஒரிஜினல் அந்த பேர் வந்து தொற்காள் இருக்குல்ல, இங்கிலீஷில் டார்க்கஸ். சில பேர்த்துக்கு டார்க்கஸ்ன்னு பேர் வைப்பாங்க தெரியுமா தமிழில், நம்ம கிறிஸ்டியன் பேர். இந்த டார்க்கஸ்னால் என்ன அர்த்தம்னா தொற்காள் அப்படிங்கிறது தான் டார்க்கஸ்ன்னு பேர். ஸோ இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செய்து வந்தாங்க. இப்போது அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். இப்போ பேதுரு இங்கே வரும்போது இப்போ வியாதிப்பட்டு மரணம் அடைஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கடத்தி வச்சுருந்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமாக இருந்தபடியினாலே பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு இப்போ எல்லோரும் வந்து பேதுருவை பார்க்குறக்கு வராங்க. இப்போ பேதுரு என்ன செய்கிறார், அவர் உடனே கூட போய் அந்த மேல் வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அடக்கம் பண்ண போகிறாங்க, எல்லாம் குளிப்பாட்டி மேலே படுக்க வச்சுருக்காங்க. அப்போது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு போய் பார்க்க போகிறான். அப்போ அங்கே விசேஷமாக யார் நிற்கிறதா, நிறைய விதவைகள். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சகோதரிகள் இறந்து போயிட்டால் அந்த அதாவது அவங்கள சோகமாக அவங்க இப்போ கூட எல்லாம் சில லேடிஸ் எல்லாம் போய் சுற்றியில் நின்று பாட்டு பாடுவாங்க தெரியுமா, ஏதோ சோக பாட்டு மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ அங்கே வந்து சுற்றியில் நிற்கும்போது பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு இப்போ என்ன பண்ணுறாராம், ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஸோ இது வந்து முதல் முறையாக பேதுரு செய்யக்கூடிய என்னது, ஒரு பெரிய அற்புதம், செத்தவங்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு விஷயம். அது எப்படி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆச்சரியம். இப்போது பேதுரு அவங்க பார்க்க வரார். மேல் வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க.
ஆக்சுவலாக படுக்க வச்சுருக்காங்கன்னா குளித்து படுக்க வச்சுருக்காங்கன்னு என்ன சொன்னால் அடுத்து எந்திரிச்சு சாப்பிட போகிறாங்கன்னு அர்த்தம். அடுத்து அடக்கம் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள அந்த பர்ஃப்யூம் எல்லாம் போட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பேதுரு போனோடனே அவருடைய ஸ்டைல் எப்படின்னு பாருங்க. உடனே போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சில நேரத்தில் எந்திரு சொன்னார் இல்லையா, 9 வயசு குழந்தைய எழுந்துரு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த மாதிரியே பண்ணார் பேதுரு. பேதுருவனுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகளை பற்றி படிச்சுக்கிறோம். அவரை தலைவியில் சிலுவையில் அரைஞ்சாங்கன்னு சொல்லி சரித்திரங்கள் சொல்லுது. பைபிளில் நமக்கு ஆதாரம் இல்லை, ஆனால் எல்லா சரித்திர ஆசிரியர்களையும் சொல்கிறாங்க. ஏன் தலைகீழ அரைஞ்சாங்களாம்? நேராக சிலுவையில் அரைஞ்சா அவருக்கு ஈக்குவலாக ஆயிடும். நான் எப்போதுமே அவருக்கு ஈக்குவல் இல்லை, அவருக்கு ரொம்ப கீழே. அதனால் தலைகீழ நேராகவே நிற்க முடியாது. திங்க் பண்ணி பாருங்க, தலைகீழாக சிலுவையில் அடித்தா எப்படி இருக்கும். இது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பேதுரு செய்த ஒவ்வொரு ஊழியத்திலையுமே அவர் தன்னுடைய மனசில் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப மேலே வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் கூட கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றுமே இல்லை, நான் அந்த அளவுக்கு ஒரு மோசமான சீசனாக கிறிஸ்துவோடையே இருந்திருக்கேங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்குள்ளே இருந்திருக்குது. அதனால் அவர் அற்புதங்களை செய்யும்போது கூட அவர் எப்படி இருந்திருக்காருன்னா, ரொம்ப ரொம்ப தாழ்மையாக தான் அந்த காரியங்களை செய்திருக்கார். அதனால தான் இந்த இடத்துல பாருங்கள், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து. ஏன் அப்படி சொன்னார்? இவர் உயிர் திழப்பு போகிறார், எல்லாம் இருங்களே. இன்றைக்கி இருக்கிற எல்லா பாஸ்டர்கள்லாம் அடையாளம் செய்கிறேன், அற்புதம் செய்கிறேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? எல்லாத்தையும் சுற்றி நிற்க வச்சு இல்லையா, மைக்கில் சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னமோ செய்கிறாங்க இல்லையா. ஆனால் பேதுரு இவர் தன்னுடைய ஒரு மிகப்பெரிய மேன்மை அந்த ஜனங்கள் மத்தியில் காமிக்கணும்னு நினச்சிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்? எல்லாரும் இங்கே இருங்க பாருங்கள், இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஆனால் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேதுரு அப்படி செய்யாமல், தேவனுடைய அற்புதம் அங்கே தேவன் தான் செய்யணும், அது அவருடைய பேர் தான் அங்கே வரணும், அதனால் நான் செஞ்சதா கூட யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்டு. அதனால என்ன செய்கிறார், எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கலாம்? ஏன் ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்துரு. இப்போ ஜெபம் பண்ணாமல் கூட செய்யலாமா இல்லையா? பேதுரு பவுலுடைய உருமால்கள் கச்சையை தொட்ட உடனே குணமாச்சுன்னு படிக்கிறோம். பேதுரு பக்கத்திலே போக மாட்டேமான்ட்டெல்லாம் இருந்திருக்காங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் இருக்கிறவர் ஏன் ஜெபம் பண்ணி? அதாவது பேதுரு அற்புதத்தை செய்ய போகிறது உறுதி. அவர் என்ன நினைத்திருக்க வேணும் சொல்லி நம்முடைய கமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காங்கன்னா, இது கூட தேவனுக்கு சித்தமாக இருந்தால் எந்திரிக்கட்டும். அப்போ தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும்னா முதல்ல தேவன்கிட்ட என்ன செய்யணும், அதை சப்மிட் பண்ணணும். புரியுதுன்னா? இப்போ நான் வந்திருக்கோம், தேவனே இவங்கெல்லாம் சில எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க, நீங்கள் விரும்பினா என்ன பண்ணுங்க, அவரை எழுப்பிடுங்க. உங்களுடைய சித்தம் இருந்தால் நீங்கள் செய்யுங்க. பாரு, எனக்கு தேவன் பரிசுத்தாவி கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஒரு பந்தாவில் செய்யாமல் அவர் என்ன செய்கிறார், முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. எவ்வளோ பக்குவமாயிட்டார் பாருங்க பேதுரு. பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் அவர் காட்டுற பக்குவம் இதுதான். பரிசுத்தாவிக்கு முன்னாடி கிறிஸ்துவே திட்டுறார், கூப்பிட்டு என்ன பண்ணார், திட்டினார் இல்லையா. ஆனால் பரிசுத்தாவி கிடைச்சதுக்கப்புறம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இப்போ ஜெபம் பண்ணி முடித்த உடனே இப்போ அவர் சைடில் திரும்பி தவித்தாலே எழுந்துரும். இப்போ அவருக்கு என்ன வந்திருக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கணும், நம்பிக்கை இல்லையா. ஜெபம் பண்ணி முடிச்சோடனே அவருக்கு அந்த நம்பிக்கை வந்ததுனால தான் இப்போ தவித்தாலே எழுந்துரு. புரியுதுங்களா? இப்படி கூட சொல்லலாம், இன்னொரு மாதிரி கூட திங்க் பண்ணலாம். ஒரு சிலர் அவிசுவாசிகள் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை எந்திரிக்காம விட்டா என்ன பண்ணுறது, அதனால தான் இவர் எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு விட்டார், இப்படி கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஆவிக்குரிய சந்ததியார் பேதுருவை பார்க்குற கோணம் வேறு, அவிசுவாசிகள் பேதுருவை பார்க்குற கோணம் வேறு. அப்போ பேதுரு இப்படித்தான் நினைத்திருக்க வேணும், இப்படித்தான் அந்த அற்புதம் நடந்திருக்க வேணும். அதனால தான் அவர் கிளியராக சொல்கிறார், அற்புதத்தை செய்கிறவர் தேவன், அவர் தான் அவங்க அற்புதத்தை செய்ய போகிறார், நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் இப்போ நான் அவர்கிட்ட சப்மிட் பண்ணுறேன்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணுறார். பிரேதத்தின் புறமாய் திரும்பி தவித்தாலே எழுந்துரு. அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை
பார்த்து உட்கார்ந்தாள். அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. புரியுதுங்களா? கன்ஃபார்ம் பண்ணுறார். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ஸோ அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு பாருங்க. எல்லாரும் வாங்க பாருங்க. இந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு? இந்த அம்மா உயிரோடு எழுந்திருச்சு. அப்படின்னு என்ன? உயிர் தெழுந்ததுன்னு அர்த்தம் அல்ல, உயிரோடு எழுந்ததுன்னு அர்த்தம். உயிர் தெழுதல் அப்படிங்கிறக்கும் உயிரோடு எந்திரிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அந்த ரெண்டு, அந்த வார்த்தையினுடைய தொனியிலேயே உயிர் தெழுதல் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக ஜனங்களுக்கு கொடுக்கிறது, அதுதான் பெரிய உயிர் தெழுதல். இப்போ இந்த அம்மா வந்து உயிர் தெழுதல்னு சொல்ல முடியுமா? ஏன்னா மறுபடியும் அந்த அம்மா என்ன ஆயிடுச்சுப்போ? அது செத்து போச்சு. இந்த அம்மா செத்து போச்சு. அப்படின்னா ஏன் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்யணும் இல்லையா? ஏன் அங்கே அற்புதத்தை செய்யணும்னா, பேதுரு தேவன் கையில் ஒப்படைக்கிறார் இந்த அற்புதத்தை. தேவன் பேதுருவை அங்கீகரிக்கிறார் அற்புதத்தில். என்னுடைய ஊழியக்காரனி, உன்னை நான் அங்கீகரிக்கிறேன். பாருங்க எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் தேவனுக்கும் அவருடைய சீஷருக்கும். பாருங்க எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங். பேதுரு தேவன்கிட்ட சப்மிட் பண்ணார். இப்போ பேதுரு தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன்னு தெரியணும்னா அவருக்கு அந்த பரிசுத்தாவினுடைய வல்லமை தேவன் அங்கே கொடுத்துருந்தார். அந்த வல்லமை கூட ஜெபம் பண்ணி தான் என்ன செய்கிறார்? வாங்கி உயிர்த்தெழுப்புறார். அப்போது தேவன் இப்போ பேதுரு வந்து அடுத்தது ஒரு மிகப்பெரிய வேலை செய்ய போகிறார். அப்படி வேலை செய்ய போகும்போது இப்போ பேதுருவை இந்த உலகத்தில் சுற்றில் இருக்கிற ஜனங்களை அங்கீகரிக்கணும்னா இவர் மிகப்பெரிய ஊழியக்காரங்கிறது தெரியணும். எப்படி தெரியணும்? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன், தேவனுடைய ஆவியை பெற்ற ஊழியக்காரர். இன்னைக்கு பெருசாக போஸ்டெல்லாம் விட்டுறாங்க பாருங்க. என்ன ஆவியினால் நிறைந்த ஊழியக்காரர் என்னமே சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் இன்றைக்கி போஸ்டரோடு போயிடும். ஆனால் தேவன் பேதுரு அங்கீகாரம் பண்ணி இப்போ என்ன செய்கிறாருன்னா அந்த ஒரு உயிர்த்தெழுதலை கொண்டு வரும்போது அந்த அம்மா எந்திரிச்சு நிற்குது. எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டு போய் விசுவாசித்து இப்போ பாருங்கள், இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களான, கர்த்தரிடத்தில்னா இயேசு கிறிஸ்துவ இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா பேதுரு இங்கே தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டியிருந்தாருன்னா யாருக்கிட்ட விசுவாசம் உள்ளவர்களாக மாறி இருப்பாங்க? பேதுருக்கிட்ட. இப்போ இவர் வந்து இந்த ஒரு அற்புதத்தை ரொம்ப ஞானமாக தேவனுடைய அனுமதியோடு செஞ்சு தேவனையும் கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தினால இப்போ அவர்கள் யார் இடத்துல வர்றாங்க? இப்போ கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஸோ இதில் நமக்கு என்ன தேவன் சொல்ல வர்றார்? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல காரியங்களுமே எந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் வந்து நம்முடைய பேர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, எண்ணிடவே கூடாது. என்ன செய்தாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் என்ன நம்முடைய தலை மகிமைப்படணும். அப்போது அதற்கேற்ற ஒரு செயல்பாடுகளை நம்ம ஊழியத்தை செய்யும்போது சரி, மற்ற காரியங்களில் ஈடுபடும் போது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய தேவனுடைய நாமமும் கிறிஸ்துவுடைய நாமம் மகிமைப்பட்டுரும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக இந்த ஒரு பகுதியில் நமக்கு சொல்ல வருது. இப்போ பின்பு அவன் யோப்பா பட்டணத்தில் தோல் பதடுவராகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். இப்போ பேதுரு ஒரு பெரிய ஒரு வேலையை செய்கிறதுக்கு அங்கே ஒரு ஒரு அற்புதத்தை முடிச்சுட்டார், அங்கே தங்கியிருந்து ஊழியத்தை பண்ணிட்டுருக்கார். ஓகே, இதோட 9வது அதிகாரம் என்ன ஆகுது? அடுத்தது 10வது அதிகாரம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதான் டர்னிங் பாயிண்ட் அது வரப்போகுது. ஒரு திருப்பு முனை தேவனுடைய திட்டத்தில் ஒரு திருப்பு முனை. எப்படி திருப்பு முனைனா, இப்போ இது வரைக்கும் நம்ம யாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம்? அப்போஸ்தலர் காலத்திலிருந்து பேதுரு, சீஷர்கள் அவங்க தேர்ந்தெடுத்தது, பிலிப்பு செய்த ஊழியம் இல்லையா, அதில் நடந்த சில அனுபவங்கள், அப்புறம் பவுல், பர்னபா, இவங்களை பற்றி எல்லாம் படிச்சு வரோம். இப்போ 10ஆம் அதிகாரத்தில் திடீரென்று ஒரு புதிய மனுஷனை குறித்த ஒரு அறிமுகம் இப்போ தேவன் வந்து கொடுக்குறார். ஒரு புது மனுஷன். ஸோ அந்த மனுஷன் இன்ட்ரடக்ஷனே எப்படி இருக்கும்னா ஒரு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கலாம். பாருங்க, அதுலேயே 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நெலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன். பார்த்தீங்களா? அதாவது இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளம். பட்டாளம்னாலே நமக்கு பழைய லாங்குவேஜ் என்ன, பட்டாளத்துக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இராணுவம்.
இல்லையா, இராணுவம். ஸோ அந்த ஆங்கிலத்தில் ரெஜிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இட்டாலியன் ரெஜிமெண்ட். இப்போ நம்ம நீலகிரியில் கூட பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் ரெஜிமெண்ட் அப்படிம்பாங்க, மெட்ராஸ் ரெஜிமெண்டல் சென்டர் எம்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே ஒரு பட்டாளம், ஒரு இராணுவத்தினுடைய ஒரு பகுதி அங்கே இருக்கு. புரியுதுண்ணா? அப்படின்னா இப்போ ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாளையம் ரோடு வருது இல்லையா, இந்த ரோடு வந்து பொதுமக்களுக்காக போட்ட ரோடு இல்லை, பிரிட்டிஷ்காரர் வந்து பொதுமக்களுக்காக போட்ட ரோடு இல்லை, இராணுவத்துக்காக போட்ட ரோடு. அதை வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். எப்போ வேணாலும் அந்த இராணுவம் அதை பிளாக் பண்ணுவாங்க. சரியா? அப்படின்னா புரிஞ்சுங்களா? அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு தான் இருக்குது. இதை மைண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளே போகலாம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்னேலியோ பற்றி பல சந்தர்ப்பங்களில் படிச்சிருக்கிறோம். அதாவது சத்தியத்துக்குள்ளே வந்த முதல் புறஜாதி அப்படின்னு படிச்சிருக்கோம். சத்தியத்துக்குள்ளே வந்த முதல் புறஜாதியான ஒரு மனுஷன். ஓகே, இப்போ பாருங்க, இந்த கொர்னேலியோ எனப்பட்ட என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தார். இவர் எங்க இருந்தாரா? செசரியா பட்டணத்தில் இருந்தார். இவர் யார் அப்படின்னா, இவர் ஒரு யூதர் அல்ல, 100க்கு அதிபதி. ரோமர் கவர்மெண்ட்ல செஞ்சுரியன் சொல்லுவாங்க. 100 வீரர்களுக்கு இவர் என்னவா இருக்கார்? அதிபதி. இப்போ 100 வீரர்களுக்கு அதிபதினா, அதிபதிங்கிற வார்த்தையை பாருங்க, என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்ம பாஷையில் சொல்ல போனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், எஸ்பி அப்படின்னு சொன்னால், கம்ப்ளீட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் யாருடைய கண்ட்ரோல் தான்? எஸ்பியுடைய கண்ட்ரோல் தான். அவுட்டர் கோயம்புத்தூர் அதாவது மாநகராட்சியில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அத்தனை காவல்துறை அலுவலகங்களும் யாருடைய கையில் தான் இருக்கும்? அவருடைய கையில். அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய பவர் உள்ளவர், ஒரு சிட்டியே, ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்டே கவர் பண்ணுறார். அந்த மாதிரி ஒரு போஸ்ட் அப்படின்னு பார்த்துங்க. அப்படின்னா எவ்வளோ வேல்யூபிள் போஸ்ட் அது. ஸோ இப்படி இருக்கார். ஆனால் அந்த மாதிரி போஸ்ட் இருக்கிறவங்க ரொம்ப தெய்வ பக்தியாக இருப்பாங்களா? சாதாரணமாகவே ஒரு இராணுவ வீரன் அல்லது போலீஸ்காரனாலே, நம்ம எடுத்தோடனே போலீஸ்காரனாலே எப்படி தான் பார்ப்போம், ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இராணுவ வீரர்கள் எடுத்தோடனே அவங்க வந்து ரஃப்பாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கும்போது இவர் பாருங்கள், அந்த இராணுவத்துக்கே அதிபதி. அப்புறம் இவருடைய கண்ட்ரோல் அந்த ஏரியாவே இருந்திருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இவர் தான் போய் ரோமன் அந்த தேசாதிபதிக்கு இவர் தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். அல்லது தேசாதிபதி பிலாத்து இருக்கார் பாருங்க, கவர்னர், அவர் வந்து இவர் மூலமாக தான் எல்லா காரியங்களும் செய்யணும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் போஸ்ட் அது. அப்படி இருக்கிற போது அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயம். யூதர்களே இப்படி இல்லை, ஒரு சில காலங்கள் சீசர்களே இப்படி இல்லை இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பாருங்க, ஒரு புறஜாதி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மேன்மையான ஒரு போஸ்ட் இருக்கிற ஒரு 100க்கு அதிபதி, அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்போ நம்ம என்ன படிக்கிறோம்? இவர் இருக்கிற இடம் செசரியா பட்டணம், இவர் இருக்கிற அந்த வேலை செய்கிற இடம் இத்தாலியா பட்டாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாளம். இங்கே வந்து அவர் அந்த ஏரியா ஃபுல்லாக அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கும். இப்போ நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்னா, சரி இவர் எதுக்காக இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பல முறை இந்த சப்ஜெக்ட் கேட்டிருக்கோம். இவர் தான் புறஜாதி வந்த ஒரு முதல் புறஜாதின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆனால் தேவன் வந்து ஒருத்தரை வந்து சத்தியத்துக்குள்ளே கூப்பிடுறாருன்னா ஒரு பேசிக் இல்லாமல் கூப்பிட மாட்டார். அப்படிங்கிறதுக்கு இந்த கொர்னேலியஸ் ஒரு சிறந்த உதாரணம். புரியுதுல்ல? அப்போ சும்மா வர்றவங்க போகிறவங்களெல்லாம் கூப்பிடுறாரு அப்படி அர்த்தம் அல்ல. எப்படி இருந்தாலும் ஒருத்தர் கூப்பிடுறாருன்னா ஏதாவது ஒரு பேசிக் குவாலிட்டி அவங்கக்கிட்ட இருக்கணும். ரெண்டாவது, ஒருத்தரை கூப்பிட்டு தேவன் ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்றாருன்னு வச்சுங்க, அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்குரிய மனநிலையை அவங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுலை கவனிச்சு பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களையே கொலை செய்கிற அளவுக்கு இருந்தார். ஆனால் தேவனுக்கு தெரியும், பவுல் வந்து சத்தியத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று அர்ப்பணிப்பார். அதனால தானே பவுல் சொன்னார், என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே
என்னை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ கொர்னேலியஸ் கூட தேவனுடைய தாயின் வயிற்றிலேயே தெரிந்து கொண்ட ஒரு மனுஷனாக தான் இருக்கணும். அப்போது தேவன் எதிர்பார்க்கிற பேசிக் குவாலிட்டிஸ், உண்மையான கிறிஸ்தவனுக்குரிய பேசிக் குவாலிட்டிஸ், அவர் எதிர்பார்த்த ஒரு பேசிக் குவாலிட்டி வந்து இப்போ யாருக்கிட்ட இருக்கான்? இஸ்ரேல் ஜனங்கிட்ட இல்லை. யாருக்கிட்ட இருக்கு? ஒரு புறஜாதி ரோமன் கிட்ட இருக்கு. அந்த வசனமே எப்படி இருக்குன்னு, அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி என்ன பண்ணிட்டு இருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதுக்கு ஒரே ஆதாரம் என்ன தெரியுமா? இப்போ ஒரு 100க்கு அதிபதி, ஒரு எஸ்பி அப்படின்னு வச்சுங்களேன், அது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போ அவங்க வந்து ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வந்து தங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஏதாவது டைம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஊர் இருக்குது, 10 போலீஸ் ஸ்டேஷன், 10 டிஎஸ்பி, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், அது ஒரு 4-5 விங்கு, அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், அங்கே நடக்கிற குற்றங்கள், அங்கே நடக்கிற போக்குவரத்து எல்லாத்தையும் என்ன பண்ணுப்போம் புரியுதுன்னா 24 ஹவர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆகிட்டு இருக்கும், வந்துட்டே இருக்கும். இவரால் எந்த விதத்துலையும் மற்ற எதுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, தூங்குற நேரத்தை தவிர. அப்படி ஒரு போஸ்டில் தான் இவர் இருக்கார், புரியுதுங்களா? ஆனால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். சரி, இப்போ நாம எப்போ சாதாரணமாக ஜெபம் பண்ணுறோம் சொல்லுங்க பாருங்க. ஜெபம் பண்ணுறோமா? காலையில் எந்திரிச்சோன்ன விதியே அப்படின்ட்டு இந்த ஆண்டவரை இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் காப்பாற்றுங்க ஜென்ரலாக. அப்புறம் நைட் தூங்கும்போது காப்பாற்றுனதுக்கு நன்றி. சில பேர் ஜெபம் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்களும் இந்த போர்டிங்கில் எல்லாம் இருந்தபோது இந்த மாதிரி யூத்ஸில் வழிநடத்தினவங்களாம் ஒரு குரூப் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணுறது இப்போ ரொம்ப, ஆண்டவரே நாங்கள் நைட்டு தூங்கும்போது விஷப்பூச்சிகளுடைய கடியிலிருந்து, நீ தூங்குறதே போர்வை போத்திட்டு தூங்குறீங்க, விஷப்பூச்சியினுடைய கடியிலிருந்து எங்களை காப்பாற்றி, அப்புறம் கொள்ளை நோய் என்னென்னமோ அந்தகாரக்கிரி என்னென்னமோ சொல்கிறது. ஸோ இப்போ அது வந்து உலக பிரகாரமாக பண்ணுறது. இப்போ நாம் வந்து சத்தியத்தை தெரிஞ்சவங்க இப்போ நம்ம காலையில் ஜெபம் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது கொஸ்டின். ஜெபம் பண்ணால் சந்தோஷம். சாயங்காலம் ஜெபம் பண்ணுறோமாங்கிறதும் கொஸ்டின் தான். அப்படியும் சாயங்காலம் ஜெபம் பண்ணால் சந்தோஷம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்ம எங்கேயாவது ஜெபம் பண்ணியிருப்போம், நம்முடைய வேலை நேரங்களில் அல்லது அவசரமாக எங்கேயாவது போகிறது வர்றது, கடைக்கு போகிறது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ஏதாவது ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இவர் வாசிக்கலாம் பாருங்கள், 3ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவரை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. பாருங்க இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். இப்போ ஒருத்தர் ஜெபம் பண்ணும் போதே அதற்குரிய ஒரு பதில் வந்திருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது அந்த மாதிரி பதில் வந்தது நம்ம படிச்சிருக்கிறோமா? ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற போதே உடனே பதில். யாரை சொல்லலாம்? தானியேல் தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே காபிரியேல் தூதன் என்ன பண்ணிட்டார், வந்து இம்மிடியட்டாக பதில் கொடுத்துட்டார். கொர்நேலியு பாருங்க எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவரை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு தூதன் வரார். எத்தனை மணிக்கு? 9ஆம் மணி நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க. 9ஆம் மணி நேரம்ங்கிறது எப்போ? நம்ம முதல் மணி, 2ஆம் மணி, 3ஆம் மணி வேலையெல்லாம் யூதர்களுடைய காலக்கணக்கு படிச்சிருக்கோம் இல்லையா? யூதருடைய காலக்கணக்கில் முதல் மணி நேரம்னா காலையில் 6 to 7, 2ஆம் மணி நேரம்னா 7 to 8, 3னா 8 to 9, அப்புறம் 9 to 10, 10 to 11, 11 to 12. எத்தனாம் மணி நேரமாயிடும்? 6ஆம் மணி நேரமாயிடும். அதுக்கப்புறம் 12 to 1, 1 to 2, 2 to 3. அப்போ எத்தனாம் மணி வேலையில் வந்தாரா? 9ஆம் மணி நேரம்ங்கிறது மத்தியானம் 3 மணி. மத்தியானம் 3 மணிக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுமா? அது இன்னைக்கு இருக்கிற வெயில்ல யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் தான் நமக்கு பாடம். சும்மா தேவன் அவருடைய ஊழியத்துக்கு கூப்பிடுறதில்ல. எவ்வளோ பெரிய பக்திமான் பாருங்க அவர், அவ்வளோ வேலை பழுவில். அப்போ ரெண்டாவது இவங்களுடைய அந்த ஒரு இராணுவம் அல்லது அதனுடைய தலைமையினாலே கட்டாயமாக என்ன இருக்கும், ஒரு ரஃப்னஸ் இருக்கும். ஒரு ஏன்னா ரோமர்களுடைய இராணுவம், இவங்க
ரோமர்களை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? இரும்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அடித்து நொறுக்கிடுவாங்கன்னு படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி நொறுக்குதலுக்குரிய கவர்மெண்ட் இருக்கிற ஆர்மியினுடைய ஒரு படை தளபதி எவ்வளோ சாஃப்டாக இருக்கார் பாருங்க. அதுதான் கேரக்டர். புரியுதுங்களா? எவ்வளோ சாஃப்டாக இருக்கார். எவ்வளோ சாஃப்ட்டுங்கிறதுக்கு நமக்கு அளவே இல்லை. நிறைய தான தர்மங்களை செய்து தேவனை நோக்கி ஜெபம், மத்தியானம் 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கார். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தேவதூதன் வந்தாச்சு. தேவதூதன் வந்து என்ன சொல்றார் வாசிக்கலாம். 4ஆம் வசனம். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றார். அப்பொழுது அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியது. அவர் சந்நிதியில் வந்து எட்டியது. நீ வந்து அப்படின்னா இவர் என்னமோ ஜெபம் பண்ணியிருக்கார். அந்த ஜெபத்தை தேவன் என்ன பண்ணிட்டார்? இப்போ கேட்டார். இது எப்படி சாத்தியம்? இன்னும் இவர் தேவனுடைய பிள்ளையாவே மாறல. நமக்கு தெரிஞ்சு ரோமன், இவர் ஒரு ரோமன். இவருக்கு தேவன் எப்படி தெரிஞ்சது? வசனம் அப்படித்தான் இருக்கு. அவன் தேவ பக்தி உள்ளவனும். எந்த தேவன்? அவங்க புரஜாதி தேவனை வணங்கிட்டு இருந்தான்னு சொல்லியிருக்கு. அப்படி வணங்கிட்டு இருந்தா இங்கே அவருக்கு அங்கே விட்னஸே வந்திருக்காது. அப்போ உண்மையான யெகோவா தேவனை இவர் வணங்கிட்டு இருந்திருக்க வேணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான். 2வது, தன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்து. 3வது, மிகுந்த தான தர்மம். எப்படி தான தர்மம் பண்ணுங்கிற எண்ணம் இவருக்கு வந்துச்சு? இந்த 3ஐயும் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோம். திங்க் பண்ணோம்னா ஒரு ஒரு சத்தியம் அதில் வெளிப்படும். இவருக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வேதம் என்ன பண்ணப்பட்டிருக்கணும், போதிக்கப்பட்டிருக்க வேணும். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துவுடைய அறிமுகம் இவருக்கு முன்னாடியே கட்டாயம் எங்கேயாவது கிணச்சிருக்க வேணும். அதுதான் இதனுடைய ஆராய்ச்சி. புரியுதுங்களா? அப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இயேசு கிறிஸ்து கூட அடிக்கடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அதை அவர் உற்று பார்த்துருக்கணுமா இல்லையா? அவருடைய நடவடிக்கைகளை அவர் பார்த்துருக்கணும். அதே மாதிரி கிறிஸ்து வந்து சில வசனங்கள் வந்து இப்போ யூதாஸ்காரியோத்து வந்து நிறைய பொருளெல்லாம் வச்சுருந்தார். எதுக்கு? ஏழைகளுக்கு கொடுக்குறது. அப்போ போகிற போதெல்லாம் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்து ஒரு முறை சொல்கிறார், நீ பூர்ண சர்க்குணராக இருக்க விரும்பினால் உன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு அப்புறம் என் பின்னாடி வா. இது யாருக்கு கேட்டதோ இல்லையோ, யாருக்கு கேட்டிருக்கோம்? கொர்நேலியஸ் கேட்டிருக்கோம். அப்படியே கீழ்ப்படுகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். அப்படியே எல்லாத்தையும் தான தர்மம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கார். தெய்வ பக்தி உள்ளவராக இருக்கார். அந்த தேவன் யாருன்னு தெரியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர் என்னமோ ஒரு ஜெபம் பண்ணார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டு இப்போ பாரு, உன் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில வந்து எட்டினது அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. பாருங்க, இப்ப யோப்பா, இப்ப நம்ம அந்த கண்டினியூட்டி பாருங்க. பேதுரு எங்க போனார்னு படிச்சோம். லித்தா ஊருக்கு போயிட்டாரு. அங்கிருந்து ஒரு அற்புதம் செஞ்சுட்டு நேரா யோப்பா பட்டணத்துல வந்து தங்கினார்னு படிச்சோம் இல்லையா? இப்ப யோப்பா பட்டணத்துல பேதுரு தங்கி இருக்கும் போது இப்போ செசரியாவில் யூதா ஒரு தூதன் வந்து சொல்றார், நீ இப்போ என்ன பண்ணணும், யோப்பா பட்டணத்துக்கு போய் அங்கே தோல் பதவிவனாகிய சீமோன் என்னும் ஒரு இடத்துல பேதுரு தங்கியிருக்கார். பாருங்க, கனெக்ஷன் கொடுக்குறார் பாருங்க தேவன். உண்மையான பக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன் என்ன ஆகும்? அது வரும். தேவன் கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறார். அங்கே யோப்பாவில் தங்கியிருக்கார் பேதுரு. இப்போ இவர் கூட்டிகிட்டு போகிறார். இப்போ பாரு, அவன் தோல் 11 சீமோன் என்னும் ஒரு இடத்துல தங்கியிருக்கிறான். அவனுடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறது. நீ செய்ய வேண்டியது அவன் உனக்கு என்ன பண்ணுவான் சொல்லுவான். அப்படின்னா இவர் வந்து ஏற்கனவே தேவன் எதிர்பார்த்த கேரக்டர் இருக்கார். ஆனால் இதை எப்படி வர்த்திக்க பண்ணுறதுன்னு தெரியாமல், கவனிங்க, தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தேவன் கிட்ட கேட்டிருக்கார். இப்போ அவருக்கு என்ன பதில்? ரெடியாக அவர் இருக்கார். பேதுரு அங்கே இருக்கார். நீ ஆள் அனுப்பிச்சு அவர் வர சொல்லு. நீ என்ன செய்யணுங்கிறத அவர் உனக்கு சொல்லுவார். பாருங்க, அடுத்தது, கொர்நேலியும் தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகர்கள் தெய்வ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து. கவனிங்க, ரொம்ப முக்கியமான வசனம். தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவகரில் தெய்வ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து. அப்படின்னு என்ன நடந்திருக்க வேணும்? இவர் சொல்லியிருக்கார் பாருங்க. போர் சேவகனுக்கு என்ன பண்ணியிருக்காரு? சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம யோசனை பண்ணும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொல்லியிருக்கிறோமா?
அப்படிங்கிறதெல்லாம் திங்கிங் வருது பாருங்க. நம்ம சொந்தக்காரருக்கு சொல்லியிருக்கிறோமா? அப்படியெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க இல்லையா? நம்முடைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? இவர் யாருக்கு சொல்லியிருக்காரு? இவருக்கு ஆக்சுவலாக கமாண்ட் கொடுக்கணும், நீங்கள் போய் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும். அதை விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு? போர் சேவர்களுக்கு இவர் தெரிஞ்ச விஷயத்த சொல்லிட்டு இருக்கார். யோசனை பண்ணிப்பாங்க. இப்படியெல்லாம் திங்க் பண்ணும்போது கொஞ்சம் யோசனை பண்ணலாம். நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ இன்னைக்கு போய் ஒவ்வொரு ஊழியம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்ல முடியல அப்படின்னா, அப்போ போய் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஒரு காலத்தில் மேட்டுப்பாளையத்தில் சிஎஸ்ஐ விட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு வீடுகளுக்கும் கதவை தட்டி நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்தோம். திஸ் இஸ் த லாஸ்ட் இன்விடேஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்தோம். ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்குது அண்ணா, அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்குண்ணா, வாங்கண்ணா. மாமா, அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு மாமா, வாங்க மாமா, அப்படியெல்லாம் சொன்னோம். கேட்கல. ஒரு சிலர் கேட்டாங்க, பாதியில் போயிட்டாங்க. அது அவங்களுடைய விஷயம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நமக்கு வருதா, நம்ம புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் இந்த பாடத்தில் நமக்கு வருது. அவர்கள் கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம நம்முடைய காரியத்தை சொல்லணும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், எல்லா சேவகர்களும் கேட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால தான் தனியாக ஒருத்தர் மட்டும் தெய்வ பக்தி உள்ள ஒரு போர் வீரர் போர்ச்சா. அப்போ எல்லாருமே தெய்வ பக்திக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் கூப்பிட்டு இப்போ பாருங்கள், எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்திற்கு என்ன செய்கிறார்? இப்போ இவங்க யோப்பா பட்டணத்துக்கு இப்போ பாருங்க, ஒரு மரியாதை பாருங்க. ஒருத்தர் ஒரு பெரிய ஊழியக்காரனை கூப்பிட்டு வர்றதுக்கு இவர் பெரிய ஒரு நிலைமையில் இருக்கார். ஆனால் அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? நீ போய் அவரை ஆள் அனுப்பி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவர் உனக்கு எல்லாம் பண்ணுவார். இவர் ஏன் போகலை? இப்போ இவரே நேரடியாக போயிருக்கலாம் இல்லையா? ஏன் போகலை? ஏன் போகலை? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இவர் இருக்கிற செசரியா பட்டணம் இவருடைய ஹெட் ஆஃபீஸ் விட்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணக்கூடாது? வெளியே போகக்கூடாது. அதுதான் சட்டம். புரியுதுங்களா? அந்த சட்டம் இல்லைன்னா கட்டாயம் இவர் என்ன இருப்பார்? அவர் போயிருப்பார். அப்போ பாருங்க, எப்படியெல்லாம் ஞானமா அதுக்காக அனுப்பாம விட்டாரா? யார் அனுப்புறார்? தெய்வ பக்தி. ஏன் தெரியுங்களா? அப்படி போனா தான் அந்த ஊழியக்காரனுக்குரிய மதிப்பு இவர் என்ன செய்வார்? கொடுப்பார். சும்மா சாதாரணமாக ஒருத்தர் போய் அனுப்பிச்சா என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்ம சகோதரர்கள் வரும்போது ஒரு இத்தனை சபைகளை வழிநடத்துகிற ஒரு சகோதரர் வரார் அப்படின்னாலே அதுக்குரிய மதிப்பு சகோதரர்களுக்கு தான் தெரியும். ஒரு சொந்தக்காரர் இப்போ நம்ம சகோதரர்கள் போகும்போது சகோதரருக்கு என்ன செய்யணும்? டக்குன்னு எந்திரிச்சு நிற்போம், பிரதர் கை கொடுப்போம், ஏதாவது ஒன்று செய்வோம். ஏன்? நம்மளெல்லாம் வழி நடத்தினவங்க, சத்தியத்தில் இவ்வளோ நாள் சொன்னவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம். இதே சொந்தக்காரர் வீட்டுக்கு போனோம்ன்றீங்க, மதிப்பு இருக்குமா? பாடான்னு கூட பேசுவாங்க நம்மளே. ஏன்னா அது பழைய காலத்தினுடைய விஷயம். பார்த்தீங்கன்னா அப்போது எதெல்லாம் மைன்யூட்டாக இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். போகிறதே ஒரு ஊழியக்காரனை பார்க்குறதுக்கு அவருக்குரிய சகல மரியாதையும் கனத்தையும் கொடுக்கணுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார் பாருங்க. இப்போது இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம்னா, இவர் யார்? இந்த வசனங்களை பற்றி படிக்கும்போது இவர் ஒரு நல்ல மனுஷன் மட்டும் தெரியுது. ஆனால் ஒன்று எப்படி தெரியுதுன்னா, இவர் ஒரு ரோமன். ஆனால் தேவன் கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசன வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை ஒன்று விடாமல் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறார்னா இவர் யாராக இருக்க வேணுங்கிறது ஒரு ஆராய்ச்சிக்குள்ளே போகும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இவருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கு. ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருந்திருக்கு. அது இயேசு கிறிஸ்து நெருக்கமாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காது. ஏன்னா அவர் அவருடைய வேலை வேற. அப்போ அவர் புறஜாதிகள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஆனால் அவர் இந்த பூமியில் ஊழியம் பண்ணும்போதே புறஜாதியாகிய இந்த கொர்நேலியஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நெருங்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருந்திருக்கார். ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் அப்படி நெருங்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிற போதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கலாம் இல்லையா? கூப்பிடல. ஏன்? அப்போஸ்தலர் காலத்தில் தான் இவருக்கு அந்த அழைப்பே வருது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கார் அப்படின்னா புரியுதுங்களா? நமக்கு ஏற்கனவே தெரியும், இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும்?
29 முடிஞ்சு 30. எப்போ மரிக்கணும்? 33. எப்போ புறஜாதிகளுக்கு அது போகணும்? 36. நம்ம படிச்சோமா இல்லையா? கிபி 36 வருஷங்கள் பிறகுதான் இந்த சத்தியம் யார்கிட்ட போச்சு? அப்போ அந்த 36 வர்ற வரைக்கும் யார் உள்ள வந்தாலும் அவர்களுக்கு அந்த அழைப்பு நிறுத்தி தான் வைக்கப்படும். சரியா அந்த 36 வருஷம் முடியும் போது இப்போ அந்த அழைப்பு யாருக்கு போயிடுச்சுப்போ? அப்போ தேவன் அந்த ஒரு டைம் ப்ராபஸியில் எவ்வளவு பர்டிகுலராக பர்ஃபெக்டாக இருக்கிறார் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கலாம். அப்படின்னா எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட இவருக்கு நெருக்கம் இருந்திருக்கு, ஏன்னா அவர் சொன்ன அத்தனையும் கீழ்ப்படிஞ்சிருக்காருன்னா அது எந்த இடத்துல எப்படி என்பதை குறித்து அடுத்த வாரம் என்ன செய்யலாம், இதனுடைய தொடர்ச்சியான வசனங்களின் மூலம் நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.